ஒரே நாள்ல நாம எத்தனை விதமான அடையாளங்களோட வாழ்றோம், எத்தனை விதமான கதைகளை நமக்கு நாமே சொல்லிக்கிறோம்னு எப்படின்னா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? காலையில எழும்போது ஒருத்தரா இருக்கும், ஆஃபீஸ் போனா ஒரு மேனேஜர், நண்பர்களோட பேசும்போது ஜாலியான ஒரு ஆள். நம்மளோட நான் அப்படிங்கிறது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த எல்லா மாற்றங்களுக்கும் அடியில, இந்த எல்லா அலைகளுக்கும் கீழே எதுவுமே மாறாம அமைதியா ஒன்னு இருக்கா? இந்த கேள்விதான் நம்மள பத்தின ஒரு ஆழமான புரிதலுக்கான பயணத்தோட ஆரம்பம். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த ஒரு நொடியில அந்த உணர்வு தான் நம்மளோட முழுமையான உண்மை. அந்த சந்தோஷம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லலையும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி உணர்வோம். அந்த டைம்ல அந்த சந்தோஷம் தான் நானும் நம்ம முழுசா நம்புவோம். அதுதான் நம்மளோட இயல்பு. அது நிரந்தரம்னு தோணும். அந்த ஒரு நிமிஷத்துல சோகம்னு ஒன்னு இருந்ததையே நம்ம மறந்துடுவோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இல்லனா சில நிமிஷத்திலேயே கூட இந்த உணர்வு வரலாம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இப்போ இந்த சோர்வு தான் நான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பிரகாசமான சந்தோஷம் எங்க போச்சு? அது ஒரு கனவு மாதிரி மறைஞ்சு இந்த உடம்போட சோர்வு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த சோர்வு தான் நிரந்தரமான உண்மை மாதிரி தெரியும். நம்மளோட நான்கிற உணர்வு எவ்வளவு சீக்கிரம் மாறுது பாத்தீங்களா? அடித்து வெறும் உணர்வுகளை தாண்டி ஒரு ரோல் வருது. நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு அம்மா, நான் ஒரு ஆர்டிஸ்ட். இது வெறும் ஃபீலிங் மட்டும் இல்ல, இது சொசைட்டில நாம போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ் மாதிரி. இந்த அடையாளம் நம்மளோட செயல்கள், முடிவுகள், ஏன் நம்மள பத்தி நாம என்ன நினைக்கிறோங்கிறதையே தீர்மானிக்குது. இந்த அடையாளங்களை நாம இவ்ளோ உண்மையா, இவ்ளோ ஆழமா எடுத்துக்கிறோம். அதுதான் நாமும் நம்பி அதுக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுறோம். இப்போ வாங்க இந்த கேள்விய கொஞ்சம் ஆழமா கேட்போம். அந்த சந்தோஷம் இல்லாதப்போ, அந்த சோர்வு இல்லாதப்போ, அந்த பதவி இல்லாதப்போ, அந்த ரோல் இல்லாதப்போ நீங்க யாரு? இந்த தற்காலிகமான உணர்வுகளுக்கும் பாத்திரங்களுக்கும் கதைகளுக்கும் அந்த பக்கம் மாறாம இருக்கிற நீங்க யாரு? இந்த மென்மையான கேள்விதான் நம்ம தேடலோட உண்மையான மையம். இது ஒரு உள்ளுக்குள்ள போறதுக்கான ஒரு அழைப்பு. இதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய போராட்டம். நாம ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையான, திடமான நான்கிற ஒரு நங்கூரத்தை பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா வாழ்க்கையோ, உணர்வுகளோ, சூழ்நிலைகளோ ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த முடிவே இல்லாத மாற்ற அலைகளுக்கு நடுவுல மாறாம இருக்கிற அந்த அமைதியான கரையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த தேடல் தான் நம்மள ஆன்மீகம் பக்கமும் தத்துவம் பக்கமும் கொண்டு போகுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி மாபெரும் தத்துவஞானி ஆதிசங்கரர் இந்த அழகான உருவகம் மூலமா நம்ம நிலைய விளக்குனாரு. நாம என்ன பண்றோம்னா, அந்த அசைஞ்சிட்டே இருக்கிற தண்ணியில தெரியற நிலாவோட பிரதிபலிப்பை பார்த்து அதுதான் உண்மையான நிலான்னு தப்பா நினைக்கிறோம். நம்மளோட உணர்வுகள், எண்ணங்கள், உடலோட மாற்றங்கள், அந்த நடுங்குற பிரதிபலிப்பு மாதிரி அதை பார்த்து அதுதான் நானு நினைக்கிறோம். ஆனா உண்மையான நிலா, அதாவது உண்மையான நீங்க, எப்பவுமே வானத்துல நிலையா மாறாம அமைதியா இருக்கீங்க. அந்த நடுங்குற பிம்பத்தையே நாம பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உண்மையான நிலாவோட அமைதியை நம்மளால உணரவே முடியாது. அப்போ நாம சந்திக்கிற இந்த பிரச்சனை ஒரு தனிப்பட்ட குறைபாடு கிடையாது. இது மனுஷங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஆழமான தவறான அடையாள வழக்கு. நாம இல்லாத ஒன்ன நான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேதாந்த தத்துவத்துல இந்த தவறான அடையாளத்தை ஏற்படுத்துற காரணிக்கு ஒரு முக்கியமான பேர் இருக்கு. அந்த வார்த்தை தான் உபாதி. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கண்டிஷன் அல்லது தற்காலிக அடையாளம். உபாதிங்கிறது உங்களோட உண்மையான தூய்மையான உணர்வு மேல ஒரு கலர் கண்ணாடி மாதிரி தற்காலிகமா ஒரு குணத்தை ஏத்தி வைக்கும். இதனால அந்த தற்காலிக குணம் உங்களோடது தானே நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இது ஒரு பார்வை பிழை, ஒரு மாயை. இது உண்மையை மறைச்சு ஒரு தற்காலிக தோற்றத்தை உண்மை மாதிரி காட்டுது. இந்த உபாதிங்கிற நுட்பமான விஷயத்த இன்னும் ஈஸியா புரிஞ்சிக்க வேதாந்தம் ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை பயன்படுத்துது. இந்த உருவகம் ஒரு தெளிவான ஸ்படிகம் மற்றும் ஒரு சிகப்பு பூவை பத்தினது. வாங்க இந்த காட்சியை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வருவோம். கற்பனை பண்ணி பாருங்க, உங்க கையில எக்தம் தெளிவான தூய்மையான ஒரு ஸ்படிகம் இருக்கு. அதுக்குன்னு சொந்தமா எந்த கலரும் கிடையாது. இப்போ அதுக்கு பக்கத்துல நல்ல அடர் சிகப்பு நிறத்துல ஒரு ரோஜா பூவை வைக்கிறீங்க. உடனே என்ன ஆகுது? அந்த ஸ்படிகம் அழகா சிகப்பு நிறத்துல தெரியுது. இப்போ முக்கியமான கேள்வி, அந்த ஸ்படிகம் உண்மையிலேயே சிவப்பா மாறிடுச்சா? இல்ல, அந்த நிறம் ஸ்படிகத்துக்குள்ள போகல, அதோட இயல்பை மாத்தல. பூ பக்கத்துல இருக்கிறதால அது சிவப்பா தோணுது, அவ்வளவுதான். அந்த பூவை எடுத்துட்டா ஸ்படிகம் திரும்பவும் அதோட இயல்பான தெளிவான நிலைக்கு வந்துடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஒருபோதும் மாறவே இல்லை. அது எப்பவும் தூய்மையா தான் இருந்துச்சு. அந்த நிறம் அது மேல தற்காலிகமா தெரிஞ்ச ஒரு தோற்றம் மட்டும்தான். சரி, இப்போ இந்த உருவகத்தை நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உபாதிங்கிறது அந்த சிகப்பு பூ. அதுதான் தன் நிறத்தை கடன் கொடுக்குது. உங்க வாழ்க்கையில உங்க உடல், உங்க மனம், உங்க கோபம், உங்க சந்தோஷம், உங்க பதவி, உங்க உறவுகள், இது எல்லாமே அந்த சிகப்பு பூ மாதிரி தற்காலிக உபாதி. உபகிதம்ங்கிறதே அந்த தெளிவான ஸ்படிகம். அதுதான் நீங்க.
எந்த குணங்களும் இல்லாத தூய்மையான மாறாத உணர்வு. உங்க உடலோட சோர்வும் மனசோட கோபமும் அந்த சிகப்பு பூவோட நிறம் மாதிரி தான். அது உங்க மேல தெரியற மாதிரி தோன்றலாம், ஆனா அது ஒருபோதும் உண்மையிலே நீங்க கிடையாது. நீங்க அந்த ஸ்படிகம். பூக்கள் வரும் போகும், ஆனா ஸ்படிகம் எப்பவும் ஸ்படிகம் தான். இதை இன்னொரு ஆங்கிள்ல பார்க்கலாம் வாங்க. ஒரு பௌர்ணமி ராத்திரி வானத்தை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, ஆஹா நிலா எவ்வளவு அழகா ஜொலிக்குதுன்னு. அவரு அந்த ஒளிய நிலாவோட இயல்பான குணம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு ஞானிக்கு தெரியும், நிலாவுக்குன்னு சொந்தமா ஒளி கிடையாது. அது சூரியனோட ஒளிய வாங்கி பிரதிபலிக்குது. அந்த ஒளி நிலாவை நமக்கு காட்டுற ஒரு காரணி. அந்த ஒளி ஒரு உபாதி. நாமளும் தினமும் இதைத்தான் பண்றோம். நான் கோவமா இருக்கேன்னு சொல்லும்போது கோவத்தை நம்மளோட குணம்னு நினைக்கிறோம். ஆனா ஞானிக்கு தெரியும், கோபம் மனசோட ஒரு தற்காலிக நிலை. அது நம்மள வெளிப்படுத்துற மாதிரி தோணுதே தவிர அது ஒருபோதும் நாம இல்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ராஜா. அவரோட கிரீடம், சிம்மாசனம், அதிகார சின்னங்கள் தான் அவரை ராஜாவா நமக்கு காட்டுது. அது எல்லாமே உபாதி. அந்த உபாதி இல்லாம அவர் ராஜாவா தெரிய மாட்டாரு. கிரீடத்தை போட்டிருக்கும்போது ராஜாவா தெரியறாரு, அதை கழட்டிட்டா அவர் ஒரு சாதாரண மனுஷன். ராஜாவோட தன்மை அந்த ஆள்கிட்ட இல்ல, அது அந்த கிரீடங்கிற உபாதியில இருக்கு. அதே மாதிரி உங்க வேலை, உங்க சமூக அந்தஸ்து, உங்க உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே நீங்க தற்காலிகமா போட்டுக்கிட்ட கிரீடங்கள் மாதிரி தான். அது உங்களை வரையறுக்கிற மாதிரி தோணலாம், ஆனா அது நீங்க இல்ல. நீங்க கிரீடம் இல்ல, அதை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. இதுவரைக்கும் வெளியில இருந்து பார்த்தோம். இப்போ நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த உபாதிங்கிற கான்செப்ட் நமக்குள்ள எப்படி ஒரு லேயர் லேயரா வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். வேதாந்தம் இத பஞ்சகோசங்கள், அதாவது நம்மள சுத்தி இருக்கிற 5 உரைகள்னு சொல்லுது. இது நாம நான்னு தப்பா நினைக்கிற 5 லேயர்ஸ். இந்த 5 உரைகளும் நமக்கு ரொம்ப பழக்கமானவை. முதல்ல ரொம்ப திக்கான ஒரு லேயர், நான் இந்த உடம்புன்னு நம்புறோம். பசி வலி வரும்போது இந்த அடையாளத்தை எடுத்துக்கிறோம். இது அன்னமய கோசம். அதுக்குள்ள இன்னும் நுட்பமா நான் இந்த உயிர் சக்தின்னு உணர்றோம். காலையில எனர்ஜியோடவும் சாயங்காலம் சோல்வாவும் ஃபீல் பண்ணும்போது இந்த அடையாளத்தை எடுத்துக்கிறோம். இது பிராணமய கோசம். அடுத்து இன்னும் ஆழமா நான் என் உணர்ச்சிகள் தான் நினைக்கிறோம். கோவமா இருக்கும்போது நாமளே கோவமா மாறிடுறோம். இது மனோமய கோசம். அதுக்கும் மேல நான் என் புத்தி, என் அறிவுன்னு பெருவப்பட்டுக்கிறோம். இது விஞ்ஞானமய கோசம். கடைசியா நல்ல தூக்கத்துல கிடைக்கிற அமைதிய, ஆஹா இதுதான் நான் அனுபவிக்கிறோம். இது ஆனந்தமய கோசம். யோசிச்சு பாருங்க, இந்த 5மே மாறிட்டே இருக்கு. இது எல்லாமே தற்காலிக உபாதி. ஆனா இதுல எதுவுமே உண்மையான மாறாத நீங்க இல்ல. உண்மையில என்ன நடக்குதுன்னா, ஒரே பிரபஞ்ச உணர்வு தான் வேற வேற உபாதி மூலமா வேற வேற மாதிரி தெரியுது. அந்த உணர்வு ஒரு தனிப்பட்ட உடல் மனம்ங்கிற சின்ன ஃப்ரேம் வழியா பார்க்கும்போது அது நாங்கிற ஒரு தனி ஆளா உணருது, தன்னை கஷ்டப்படுறதா நினைக்குது. ஆனா அதே உணர்வு பிரபஞ்சத்தோட மொத்தமான ஒரு பெரிய ஃப்ரேம் வழியா பார்க்கும்போது அதுவே எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் வல்ல சக்தியா தோணுது. ரெண்டுமே ஒரே உணர்வு தான். அந்த ஃப்ரேம், அந்த உபாதி தான் வித்தியாசத்தை உருவாக்குது. ஒரு சின்ன கை கண்ணாடியில தெரியிற சூரியனோட பிரதிபலிப்பும் ஒரு பெரிய ஏரியில தெரியிற சூரியனோட பிரதிபலிப்பும் மாதிரி. சூரியன் ஒண்ணுதான், ஆனா உபாதி அதை வேற வேற மாதிரி காட்டுது. இப்போ நம்ம கடைசி ஆனா ரொம்ப ஆழமான ஒரு உருவகத்துக்கு வரோம். ஒரு மண்பானைய கற்பனை பண்ணுங்க. அந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாயம் பானைக்கு வெளியில இருக்கிற பரந்த எல்லையில்லாத ஆகாயத்திலிருந்து உண்மையிலேயே வேறையா? ஒரு நிமிஷம் யோசிங்க. நிச்சயமா இல்ல. ஆகாயம் ஒண்ணுதான், எல்லை இல்லாதது. அந்த மண்பானை தான் அந்த எல்லையில்லாத ஆகாயத்தை ஒரு சின்ன பானை ஆகாயம்னு ஒரு மாயையை உருவாக்குது. அந்த பானை தான் உபாதி. அந்த பானையை உடைச்சிட்டா என்ன ஆகும்? பானை ஆகாயம் எங்கேயும் போகாது. அது தனியா எப்பவுமே இருந்ததில்ல. அது எப்பவுமே அந்த எல்லையில்லாத ஆகாயத்தோட ஒன்னாதான் இருந்துச்சு. அது புரியும். உங்க உடல் மனம் அந்த பானை மாதிரி, உங்க உணர்வு அந்த எல்லையில்லாத ஆகாயம் மாதிரி. நீங்க கட்டுப்பட்டு இருக்கிறதா உணர்றது அந்த பானையோட மாயதானே தவிர ஆகாயத்தோட உண்மை இல்ல. அந்த கட்டுப்பாடு பானைக்கு தான், உங்களுக்கு இல்ல. நீங்க எப்பவுமே சுதந்திரமானவங்க. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இந்த உபாதியோட மாயைய, இந்த தவறான அடையாளத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இது கஷ்டப்பட்டு ஏதோ செய்யற விஷயம் இல்ல. இது ஒரு பார்வை மாற்றம். எப்போ இங்க இருக்கிற ஒன்ன தெளிவா பாக்குறது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு உபாதிக்குன்னு தனியா எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அதோட வேல்யூ 0. களிமண் இல்லாம பானை இருக்க முடியாதோ, தங்கம் இல்லாம நகை இருக்க முடியாதோ, அதே மாதிரி நீங்கங்கிற உணர்வு இல்லாம உடல் மனம் மாதிரி எந்த உபாதியும் இருக்கவே முடியாது. அதுங்க உங்களை சார்ந்துதான் இருக்கு. அதுங்களுக்குன்னு சொந்தமா எந்த உண்மையும் இல்ல. அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம உடலையோ மனசையோ அழிக்க தேவையில்ல. அது இலக்கும் கிடையாது. இலக்கு என்னன்னா, நான் இந்த உடம்பு அல்லது நான் இந்த மனசுங்கிற அந்த தவறான எண்ணத்தை, அந்த ஆழமான நம்பிக்கைய அறிவால அழிக்கிறது தான். ஞாபகம் இருக்கா? நாம ஸ்படிகத்துல இருந்து சிகப்பு கலரை எடுக்கல, அதுல கலரே இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பார்வை மாற்றம், ஒரு ஞானம். இந்த பார்வை மாற்றத்தை அடையறதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு. முதல்ல இந்த விஷயத்தை திறந்த மனசோட கேட்கணும்.
ரெண்டாவது, கேட்டதை பத்தி ஆழமா சிந்திச்சு அது நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு ஆராயணும். மூணாவது, அந்த புரிதல் வெறும் ஒரு கருத்தா இல்லாம நம்மளோட நேரடி அனுபவமா மாறுற வரைக்கும் அதுல நம்ம உணர்வை நிலைநிறுத்தணும். முடிவுல நீங்க யாருங்கிற தெளிவு வரும். நீங்க உங்க உடம்புலயும் மனசுலயும் வர்ற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பார்க்கறவர். நீங்க பார்க்கப்படுற பொருள் இல்ல. நீங்க ஒரு பரந்த தெளிவான வானம் மாதிரி. எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாமே உங்க வழியா கடந்து போற மேகங்கள் மாதிரி. அது உங்களை தொடறதில்ல, மாத்துறதும் இல்ல. நீங்க எப்பவுமே சாட்சியா, தூய்மையா, அமைதியா இருக்கீங்க. நான் இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த முழுமையான சுதந்திரம் எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன? அது ஏற்கனவே நீங்களாவே இருக்கிற ஒண்ணு, அதை சும்மா பார்த்தா போதுன்னா எப்படி இருக்கும்? அந்த நடுங்கிற பிரதிபலிப்புல இருந்து உங்க பார்வையை விலக்கி வானத்துல நிலையா இருக்கிற உண்மையான நிலாவை பார்த்தா என்ன ஆகும்? அந்த சுதந்திரம் ஒரு இலக்கு இல்ல, அது ஏற்கனவே இருக்கிற உங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுலான்னா இப்போ நீங்க யாரு?